வணக்கம் நண்பர்களே. சரி வாங்க, மல்லி சீரில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ சுவாரஸ்யமாக இருந்தால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை சுவாரஸ்யமாக இல்லைன்னா உங்கள் விருப்பம். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய்க்கு அவரோட ஃபோன் திரும்ப கிடைச்சிச்சிங்க. இதுக்கெல்லாம் யாருக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ராஜேஸ்வரி காசு கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. பட் யாருக்கும் தெரியாது இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, விஜய் மேலே கோச்சிக்கிட்டு மல்லி வேறு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க முடிவில் எதனா மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படின்றதாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இனிமேல் தக்காளி நீ தானே சண்டை போட்ட, நீயா வந்து எங்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே விஜய் கிட்ட அப்படியே கபடி ஆடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வெண்பா குட்டியும் நம்ம பெரியம்மாவும் ஒரு இடத்துல உட்காந்து கபடி ஆடுறாங்க. என்னடா கபடிக்கு ஆடுறான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அந்த சாமிக்கு போட வேண்டிய எல்லாம் முடிச்சுட்டு விஜய்க்கெல்லாம் மாலை மாற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுங்க. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மொபைலில் ஒன்றையில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் தாங்க இந்த விஷயம் நடக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு வெண்பா குட்டிக்கிட்ட போயிட்டு வா வெண்பா விளையாடலான்னு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் மாற்றி கபடி தொடர்றதுக்கு விளையாடுறாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் பெரியம்மா டயர்டாகி எனக்கு விளையாட்டு வேணாம் ஆத்தா, நான் தெரியாமல் உங்க கூட விளையாட வந்துட்டு இந்த வயசில் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இந்த சரண்டருக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அந்த டைமில் தாங்க வெண்பா குட்டியை காரில் தூக்கிறதுக்காக வராரு. அந்த டைமில் அவர் வேஸ்டியில் பாக்கெட் இல்லை. இப்போ தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ பாக்கெட்டோட ராமராஜ் வந்துருச்சு. இன்னும் வேறு பிராண்ட்லாம் என்னென்னு இருக்குன்னு தெரியலிங்க. என்ன நிறைய முறை அந்த ஆடு பார்த்துருக்கேன், அதனால் சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் ஒரு பாக்கெட் இருக்கிற வேஸ்டியாக வாங்கி கட்டி அதுக்குள்ளே நீ போன விட வேண்டியது தானே? எதுக்கு? இது மொதல் கொஸ்டினுங்க. ரெண்டாவது, சொக்கா போட்டிருக்காரு, சில்க்கு சொக்கா, ஜிக்குன்னு. சொக்காவில் ஒரு பாக்கெட்டுக்கு வழி இல்லைங்களாங்க? சொல்லுங்கள். பாக்கெட் இருக்கணும், பாக்கெட்டில் மொபைலில் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத நம்ம விஜயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நீ ஏன்டா குட்டி போன மாதிரி இங்கே அங்கே நடந்துகிட்டே இருக்கீங்கன்னு யாராவது மைண்டுக்குள்ளே நினச்சா அது ஒரே ஒரு ரீசன் தாங்க. என்னென்னு பார்த்தா, காலில் எழுந்து குறைஞ்சது 1/2 கிலோமீட்டராவது நடக்கணும். அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நடந்துகிட்டே வீடியோ போட்டால் நடக்கிறதும் ஆகிடும், வீடியோ போடுறதும் ஆகிடும், ரெண்டுத்தும் ஒரே டைமில் ஆகிடும். இல்லைனா இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலம் பொன் பண்ணுறதுங்க, யாருக்காகவும் காத்திருக்காது. அப்படி காத்திருந்தால் அது காலமே கிடையாது. அதனால தான் அந்த பொண்ணான நேரத்தை பொண்ணான வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஏன்டா பொய்யா புள்ளிகிட்டு இருக்கேன்னு யாராவது நினச்சா, திருவள்ளுவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? செய்வதை செய்வாறு செய், அத்தகைய செயல் செய்யும் செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய முறையில் சரியாக செஞ்சால் அந்த விஷயம் சரியாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால தாங்க செய்வதை செய்யப்பட செய், திறன்பட செய் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? இதுக்காக தான். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், செஞ்சுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் மல்லிசியில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கிறீங்களா? அடுத்து என்னங்க, மல்லிக்கும் விஜய்க்கும் ஹனிமூன் தான். ஹனிமூன் எத்தனை முறை ஹனிமூன்? ஆல்ரெடி ஹனிமூனுக்கு போய் ஜிக்காலாம் வாங்கி மாட்டி பல்ப் வாங்கினதெல்லாம் பத்தலையா, மறுபடியும் பஸ்ஸில் இருந்தா அப்படின்னு யாராவது கேட்டிங்களான்னா, ஆமாங்க, எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நாங்கள் ஹனிமூன் போயே தீர்வோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க நம்ம பெரியம்மா முடிவு பண்ணுறாங்க. எப்படியாவது இது ரெண்டுத்துலேயும் துரத்தி விடணும். பொம்மை ஒன்று சேர்ந்த மாதிரி இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஹனிமூனுக்கு அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, ஐரோப்பாவா, ரஷ்யாவா, பக்ரேனா, எங்கே போகிறாங்க? அது நடுவில் ஏன்டா பக்ரேன்றியா? அது ஃப்ளோவில் வந்துச்சுங்க. நம்ம வடிவேல் காமெடி. எங்கே துபாய் சந்து, துபாய் டீ கடை, துபாய் குறுக்கு சேர்ந்து, துபாய் மொட்டை மாடின்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது அட்ரஸுங்க. நம்ம விஜய் எங்கே ஹனிமூன் போப்பார் அப்படின்ற விஷயம் எனக்குன்னு தெரியாதுங்க. ஏன்னா அவங்க இன்னும் பிளான் பண்ணல. ஸோ பிளானிங் போயிட்டுருக்கு. ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில் போகிறாங்க. ஆனால் எந்த ஊருக்கு போகிறாங்க, யார் கூட போகிறாங்க, எப்படி போகிறாங்க, அதையோட யார் கூட? மல்லி விஜய் ஒன்றா தானே போவாங்க, வேறு யார் கூட போவான்னு கேட்குறீங்களா? சொல்கிறது ஃப்ளைட்லையா, பஸ்லையா, கார்லையா, டிரைவர் அந்த மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வேறு எதாவது தப்படுத்துக்கூடா. ஸோ போய்ட்டுருக்க. இதுக்கப்புறம் என்னென்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மல்லிசையில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தகவல்களையும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சா நண்பர்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஊரில் மழை பெய்ய போகுதுங்க. இது என்னடா புதுசாக பொங்கு அப்படின்னு இருக்கீங்களா? ஆமாங்க, அப்படின்னு தான் வானிலை அறிக்கை சொல்லியிருக்கு. ஸோ அதனால் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. Bye bye.